இரண்டாவது வசனத்தில், நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உம்முடைய சபை, பூர்வ காலத்தில் சம்பாதித்த உம்முடைய சபை. இப்போ உலகத்தில் அநேக சகோதர சகோதரிகள் சம்பாதிக்கிறது போல தேவன் எதை சம்பாதிச்சார்? அப்போஸ்தலர் 20:28 அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. சபையை எதில் சம்பாதிச்சாரோ? சுய ரத்தத்தினால். எல்லாரும் சொல்லுங்க, சுய ரத்தத்தினால். உலகத்தில் ஒரு லேண்ட் வாங்கினாலும் ஒரு லேண்டு வாங்கினாலும் கூட சம்பாதித்த பணத்தை வச்சு தான் வாங்குவாங்க. வீடு வாங்கினாலும் அப்படித்தான், எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த மாதிரி தான். எல்லாருமே அந்த பணத்தை வச்சு வாங்கி இது நான் சம்பாதித்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சுய ரத்தத்தினால சபை என்ன செய்திருக்கிறார்? சம்பாதித்திருக்கிறார். இது ஆண்டவருடைய சபை. எதில் சம்பாதிச்சிருக்கிறார்? சுய ரத்தத்தில். இங்கே சபைக்குள்ளே வரும்போது தேவனுடைய காரியம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர உலக காரியங்களை இங்கே உள்ளே கொண்டு வரக்கூடாது. உலக காரியங்களை கொண்டு வரக்கூடாது. ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஆண்டவரை குறித்த சிந்தை தான் ஆலயத்தில் இருக்கணும். மாம்ச சிந்தை ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா மாம்ச சிந்தை மரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாம்ச சிந்தை சாவுக்கு ஏதுவானது. மாம்ச சிந்தையில் இருக்கக்கூடாது. நம்முடைய நாவும் பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய இருதயமும் பரிசுத்தமாக இருக்கணும். கரங்களை தட்டி பாடுறோம்னா கூடுமான அளவில் அந்த கரங்களை பரிசுத்தமாக வச்சுக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுடைய அனைத்தும் பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய பரிசுத்தம் உள்ளது. ஸ்தோத்திரம். யாக்கோபு சொல்றாரு, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தார். நான் சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தார். இப்போ எல்லாருமே திருமணம் செய்து தான் குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாக்கோப்பு தன்னுடைய மனைவிக்காக பிள்ளைகளுக்காக என்ன செய்தார்? ஊழியம் செய்து சம்பாதித்தார். ராகேலுக்காக 7 வருஷம் சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்தாரு. லேயாளுக்காக 7 வருஷம் சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்தாரு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. சம்பாதித்த மனைவி பிள்ளைகளை எனக்கு தார். அந்த பாடுபட்டதுனால, வேலை செய்ததுனால உரிமையோடு கேட்குறாரு லாபானுக்கிட்ட, நான் சம்பாதித்த மனைவிகளையும் பிள்ளைகளையும் தார். சங்கீதம் 128 3வது வசனத்தில், சங்கீதம் 128 3 உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும்
திராட்சை கொடியை போல் இருப்பான். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார். ஒலிவ மர கன்றுகளைப் போல. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இப்போ தேவன் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், அந்த குடும்பத்தை எப்படி நடத்தணுங்கிற அந்த நல்ல ஒரு ஆழமான ஆலோசனை நம்ம எடுத்து குடும்பத்தை நடத்தணும். பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்குறாருன்னு சொன்னால், அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சந்ததிகளாய் கர்த்தருடைய வாரிசாக இருந்து தலைமுறை பலமுறை பலமுறை தேவனை ஆராதிக்கிற ஒரு வம்சமாக ஒரு சந்ததியாக அதை நம்ம வளர்க்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ சரீர வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்னு தெரியணும், ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்னு தெரியணும், தேவனுக்கென்று வாழ்கிற வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்னு தெரியணும். சிலர் அந்த சரீர வாழ்க்கையவே எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாதனால அது என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குடும்ப வாழ்க்கை கசக்கி போட்டுறாங்க தெரியாமல். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தெரியாமல் இப்போ நம்ம சரீர வாழ்க்கையிலேயே நம்ம முன்னேற்றம் அடையலாம், வளர்ச்சி அடையலாம், ஆசீர்வதிக்கப்படலாம், எல்லாரும் மதிக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம். நம்முடைய சரீர வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆபிரகாமோடு தேவன் ஐக்கியமாக பழகினார். ஆபிரகாம் வீட்டுக்கு ஆண்டவர் வந்தார் 2 தூதர்களோட. ஆபிரகாம் வீட்டில் என்ன செய்தார்னா சாப்பிட்டார் ஆண்டவர். ஆபிரகாம் வீட்டில் ஆபிரகாம் என் சிநேகிதன்னு சொன்னார். ஆபிரகாம் பேசுங்க, ஆபிரகாம் என் சிநேகிதன் என்று சொன்னார். இப்போ தேவனுக்கு சிநேகிதனாக ஆகிற அளவுக்கு ஆபிரகாம் தேவனோடு எப்படி வாழ்ந்தார் பாருங்க. ஈசாக்கு எப்படி தேவனோடு வாழ்ந்தார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் சொல்லுக்கு. இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குணங்கள் நம்மக்கிட்ட இருக்குதான்னு பாருங்கள். தேவ சித்தப்படி செய்கிற காரியங்கள், தேவ சித்தப்படி பேசுகிற காரியங்கள், குடும்பத்தையே தேவ சித்தப்படி நடத்துகிறதான குடும்பங்கள் எப்படி இருக்குதுன்னு நாம் பார்க்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 31:18 வசனத்தில், தன் பாதாம் ஆராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கிடத்திற்கு போக புறப்பட்டான். பாதாம் ஆராமிலே சம்பாதித்த தன்னுடைய மிருக ஜீவன்கள் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்துக்கு போனார், தன்னுடைய தகப்பனிடத்தில். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். எங்கே போனார்? கானான் தேசத்துக்கு. சம்பாதித்த தகப்பன் ஒன்றை சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், மகனும் ஒன்றை சம்பாதிக்கணும், மகளும் ஒன்றை சம்பாதிக்கணும். சம்பாதிக்கக்கூடிய சாமர்த்தியங்கள், சம்பாதிக்கக்கூடிய அறிவு, சம்பாதிக்கக்கூடிய திறன், சம்பாதிக்கக்கூடியதான அந்த உழைப்பு, அந்த உயர்வு நமக்கு இருக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இப்போ நம்ம காலத்தில் நாம் என்ன சம்பாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம காலத்தில் என்ன சம்பாதிச்சிருக்கிறோம்? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. தெய்வத்தை சொந்தமாக சம்பாதிச்சிருக்கிறோமா? பரலோகத்தை சொந்தமாக சம்பாதிச்சிருக்கிறோமா? சத்தியத்தை நம்ம சம்பாதிச்சிருக்கிறோமா? எனக்கு இந்தந்த வசனங்கள் தரவாக தெரியும், இந்தந்த வசனங்களை கை கொண்டு வாழ்கிறேன்னு நம்ம தெளிவாக வாயில் சொல்ல முடியுமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு
சரீர வாழ்க்கைக்கு எது முக்கியம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது முக்கியங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்படி கணிப்பு தெரியாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா உலகத்தார போல தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை பெற்று நம்ம முன்னேற முடியாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அற்புதங்கள் தேவன் வருவார், அற்புதங்களை செய்வார். பார்வோனாக இருக்கட்டும், மற்றவர்கள் கையிலிருந்து விடுதலையாக்குவார். தேவனே மன்னா கொடுப்பார், தேவனே காடையை கொடுப்பார், தேவனே வந்து தண்ணீரை கொடுப்பார். தரையிலிருந்து ஆண்டவர் தண்ணீர் கொடுக்காம கண் மலையிலிருந்து ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார். அவர் வல்லமையுள்ள தேவன். ஆனால் ஜனங்கள் வந்து கர்த்தருக்குன்னு வாழணும், கர்த்தருக்குன்னு பேசணும், கர்த்தருக்குன்னு நிற்கணும், கர்த்தருக்குன்னு நிலைத்திருக்கணும். 50 லட்சம் ஜனங்கள் வந்து எகிப்திலேருந்து வந்தாங்க. அவங்களோடு சேர்ந்து அந்நியர்களும் வந்தாங்க. மோசே செய்த, அவரை ஒன்றும் சொல்லக்கூடாது, மோசே கர்த்தர் வருத்தப்படுவார். அவர் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்னான்னு கேட்டிங்கன்னா, செங்கடலிட்ட வரும்போது சபையை நிப்பாட்டி இஸ்ரவேலர் யூதரெல்லாம் தனியாக வாங்க, புறஜாதியாரெல்லாம் தனியாக நில்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆமாம். அப்போ எவ்வளோ பேர் இஸ்ரவேலர் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் புறஜாதியார் வந்திருக்காங்கங்கிறத வந்து நம்ம அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ நீ வந்து யூதனா மாறு, நீ யூத ஸ்திரியா மாறு, நீங்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணுங்க. விருத்த சேதனம் பண்ணப்பட்டு 3 நாள் நீங்கள் தங்குங்க. அப்புறம்தான் இந்த செங்கடலை பிளந்து அந்த பக்கம் நான் போகிறதுக்கு கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி சபையை பரிசுத்தப்படுத்தியிருக்கணும். சபையை எல்லாரும் சொல்லுங்கள், சபையை. இப்போ இஸ்ரவேலர் அவங்க வாட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரஜாதிக்காரவர்கள் வந்து மோசே சீனாய் மலையில் போன உடனேயே ஆரோன்கிட்ட வந்து எங்களுக்கு முன்னாடி போகிற தெய்வங்களை உருவாக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆரோன் ஒன்றும் சொல்ல முடியல. மாட்டேன்னு சொல்லியிருந்தால் கல்லெடுத்து அடித்து கொண்டிருப்பாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ நமக்குள்ளேயும் தேவனுடைய காரியங்கள் இருக்க வேண்டிய இடத்துல உலக காரியம் இருந்துச்சுன்னு சொன்னால், ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம கண்டிப்பாக பின்தங்கி தோல்வி அடைஞ்சிரும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். தேவனுக்கென்று விசுவாச வார்த்தைகளை நம்ம பேசணும். தேவனுக்கு சம்பாதித்த மனைவி பிள்ளைகளை தாங்கிறாரு. பாதாம் ஆறாமில் சம்பாதித்த பொருட்கள், ஆடு மாடுகள் எல்லாம் பாருங்கள் சம்பாதித்து கொண்டு வர்றாரு. என்ன செய்து? ஆதியாகமம் 46 ஆதியாகமம் 46 6வது வசனத்தில், தங்கள் ஆடு மாடுகளையும் கானான் தேசத்தில் சம்பாதித்த பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாக்கோப்பும் சந்ததியாரும் எகிப்துக்கு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. எங்கே சம்பாதிக்கிறாங்க? கானான் தேசத்தில். பாதாம் ஆறாமிலையும் அங்கே யாக்கோப்பு சம்பாதித்தார், கானான்லையும் வந்து என்ன செய்தார்? சம்பாதித்தார். சம்பாதிக்கணும். எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்பான். சம்பாதிக்கணும். தேவன் பரலோகத்தை இலவசமாக தர்றார். ஏழை எளிய மக்களெல்லாம் சர்வசாதாரணமாக பரலோகத்துக்குள்ளே போகிற மாதிரி இலவசமாக ஆண்டவர் பரலோகத்தை நமக்கு தரார். அதையாவது உறுதியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதான விசுவாசம், கீழ்ப்படுதல், அன்பு, நற்கிரிகள், பரிசுத்தம் இருக்கான்னு பாருங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இருக்குதான்னு பாருங்க.
இன்றைக்கு அநேக சகோதரர்கள் சகோதரிகள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் சில பேர் ஜெபமே பண்ணுறதில்ல, பைபிள் வாசிக்கிறதே இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் வருகையில் தான் தெரியும் நம்ம வாழ்க்கை திராணி உள்ளது திராணி இல்லாததுங்கிறது ஆண்டவருடைய வருகையில் கண்டிப்பாக தெரியும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். வீட்டில் 7 பேர் இருக்கோம்னா 7 பேருமே என்னைக்கு சர்ச்சுக்கு வர்றோமோ அன்றைக்கி தான் பூரண ஆசீர்வாதங்கள் வரும். பூரண ஆசீர்வாதங்கள் வரணும். அதை நடத்துறதுக்கு நமக்கு சாமர்த்தியம் இருக்கணும். அதை எப்படி நடத்துகிறங்கிறத பிளான் பண்ணி ஒவ்வொருத்தருடைய குணத்தை அறிந்து அதன்படி நம்ம செயல்படணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். உலக காரியத்துக்காக மல்லு கட்டி, உலக காரியத்துக்காக போராடி, உலக காரியத்துக்காக நம்ம முயற்சித்து பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. அங்கே நோக்கி பார்க்கணும். என்னுடைய பிரயாசங்கள்லாம் எதுக்கு? தேவனுக்கு, பரலோகத்துக்கு. என்னுடைய போராட்டமெல்லாம் எதுக்கு? தேவனுக்காக, பரலோகத்துக்காக. இதெல்லாம் விட்டுட்டு போகிற விஷயங்கள், விட்டுட்டு போகிற விஷயங்கள். ஒரு பிரச்சனை வர்றது நம்மளால தான் பிரச்சனை வரும். பக்கத்து வீட்டுக்காரவங்க அதெல்லாம் யாரும் கிடையாது, நம்மளால தான் பிரச்சனை வரும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அது இல்லாமல் வாழ்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எது இருக்கக்கூடாது? பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்படி யோசித்து சகோதரிகளாக இருந்தாலும் சௌரிகளாக இருந்தாலும் யோசித்து நம்ம குடும்பத்தை நடத்த பாருங்க. கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். புத்திமானுடைய மனம். இந்த ஆபிரகாமா இருந்தாலும், ஈசாக்கா இருந்தாலும், யாக்கோப்பா இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் எதை சம்பாதிக்கணும்? அறிவை சம்பாதிக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நல்ல குடும்பத்தில் இருக்கிற ஒரு சகோதரன் கூட தேவையில்லாத பழக்கத்தில், தேவையில்லாத போக்குவரத்தில் தன்னை கெடுத்து நல்ல குடும்பம், பெரிய குடும்பம், ஆஸ்தி உள்ள ஒரு குடும்பத்தில் கூட சீரழிஞ்சு போயிடுறாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஏன்னா அவங்க பழகிறவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க போக்குவரத்து செய்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அதை கணிக்கணுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கணிக்கணும். அது கணிக்க தெரியலன்னு சொன்னால் பிரயோஜனப்படாது. ஆண்டவர் சத்தியத்தை தான் சொன்னார். ஆண்டவர் சத்தியத்தை சொன்னார். அவர் சொன்ன சத்தியமெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு வசனத்திலும் அந்த தெய்வீகம் இணைந்திருக்கிறத காண முடியும். அது மாதிரி யாரும் பேசினதை நான் கேட்டது கிடையாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. உலகத்தில் ரவுடியாக இருக்கலாம், உலகத்தில் ரவுடி சகோதரியாக இருக்கலாம், துன்மார்க்கனாக இருக்கலாம், துன்மார்க்க ஸ்திரியாக இருக்கலாம், அகங்காரனாக இருக்கலாம், அகங்காரிகளாக இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு, இந்த வசனத்தை கேட்ட பிறகு முற்றிலுமாக மாறிடணுங்க. இது மாற்றுறது தான் தேவனுடைய வசனம். இந்த வசனத்தை கேட்டும் மாறலைன்னு சொன்னால் உலகத்தில் எங்கே போனாலும் ரட்சிக்கப்பட முடியாது. ஒரு வேளை சொல்லுவோமா? உலகத்தில் எங்கே போனாலும் ரட்சிக்கப்பட முடியாது. அப்போ சத்திய வசனம் என்ன சொல்லுது? புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும்.
இன்றைக்கு நமக்குள்ள ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு ஸ்திரனான ஒரு முடிவு எடுத்து அந்த அறிவை கொண்டு வரணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே கர்த்தருக்கு விரோதமாக வாழ்ந்தவங்க, யாரும் ரட்சிக்கப்படலை. ஆனால் பிரச்சனைனாலும் பிரச்சனை அப்படியே பாடி இருக்கும்போதே உள்ளுக்கு ஈட்டி எடுத்து குத்துன மாதிரி ஒவ்வொரு கேள்விகளும் கேட்பாங்க அந்த ஜனங்கள். அவங்களோட சேர்ந்து நானும் அப்படி வாழ்ந்துக்கிறேன். ஒரு காலத்தில் ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளே வந்த பிறகு என்னடா உலகம் அப்படி இருக்குது, பரலோகம் இந்த மாதிரி இருக்குது, இதை அறியாமல் எவ்வளோ ஜனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்துக்கும் தேவனுடைய சத்தியத்தின் சட்டத்துக்கும் என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். கிறிஸ்து நமக்காக எப்படி பாவிகள் கையில் ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது, பாடுறது, ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறது எல்லாம் அவருடைய பார்வைக்கு சரியாக இருக்கணும். யாருடைய பார்வைக்கு? தேவனுடைய பார்வைக்கு சரியாக இருக்கணும். இங்கே சபையில் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளும் சரி, நானும் சரி, ஒரு தடவை 2 தடவை அந்த சௌகரியம் கெட்டு போகக்கூடாது, அந்த சௌகரியம் கெட்டு போகக்கூடாது, நாத்தமாக நஷ்டப்பட்டு போகும் நான் 10 தடவை சொல்லுவேன். கேட்கலன்னா விட்டுருவேன். நான் உன் வாழ்க்கைக்கு அது உள்ள லாபமும் நஷ்டமும் அனுபவிச்சுட்டு போன்ட்டு. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை. இப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்கு மகிமை. நூற்றுக்கணக்கான வார்த்தைகளை பேசுகிறாங்க. அமைதியாக நான் இருந்தேன், அமைதியாக இருப்பேங்க. கர்த்தருக்கு சித்தமான காரியம் எதையும் துணிஞ்சு நான் செய்வேன். கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்யவே மாட்டேன். அப்படியே கல் தூணு மாதிரி நின்றுவேன், கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்யாதபடிக்கு. ரொம்ப எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அப்படி நான் கண்டதெல்லாம் செஞ்சிருந்தேன்னா நேரம் நான் விழுந்து நாசமாக போயிருப்பேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். விழுந்து நாசமாக போயிருப்பேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நல்ல ஒரு வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கொஞ்சம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ஒரு சகோதரன் கர்த்தரை விட்டு பின்வாங்கிறாதபடி கர்த்தருக்குள்ள நிற்கிறதுக்கு முயற்சி செய்யணும். தேவ சித்தம் செய்யறதுக்கு பிரயாசப்படணும். வருகையில் கைவிடப்பட்டு கர்த்தர் வெறுத்து வருகையில் கைவிட்டுறாதபடி வாழ்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்முடைய அன்பு கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருக்கணும். சகோதரர்கள் கிறிஸ்துவின் அன்பில் தான் பேசணும், கிறிஸ்துவின் அன்பில் தான் வாழணும், கிறிஸ்துவின் அன்பில் தான் நற்கிரிகள் செய்யணும். உலகத்துக்காக நீங்கள் போராடினீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருவீங்க. தேவனுக்காக நீங்கள் போராடி சத்தியத்தின்படி நான் அதை மேற்கொள்ளுவீங்கன்னா பரலோகத்தை ஆண்டவர் கூப்பிட்டு தருவார். வாருங்கள் என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போங்க, நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போங்க. இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக விலகினப்பட்டு அவங்களுக்கே தெரியாமல் கிறிஸ்துவ விட்டு அப்படியே விலைக்கு வாழ்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா செல்லு தான் காரணம். செல்லு தான் காரணம். அந்த செல்லு நம்ம கையில் இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அந்த செல்லை எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிமை. ஒரு ஐயில் சொல்லுவோமா? நீதிமொழிகள் 24:4 அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான
சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கு. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இங்க புத்தி உள்ள மனம், புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு சகோதரன் அறிவுள்ள ஆளாக இருந்தால், ஒரு சகோதரி அறிவுள்ள ஆளாக இருந்தாக்க சம்பார்த்தனை பயங்கரமாக செய்வாங்கங்க. சம்பார்த்தனை திண்டுக்கல்ல ஒரு சகோதரன் கடை வச்சுருக்கிறாரு. அதே கடை பெங்களூரில் இருக்குது, அதே கடை அமெரிக்காவில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது. வெளிநாடுகள் பூரா அந்த கடையை திறக்கிறார் அவர். அமெரிக்காவில் நடக்கிற கடையை இங்கே வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து பார்க்குறாருங்க. அவர் செல்லில் பார்க்குறாரு அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு. அங்கேருந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டு விட்டுறாங்க. வருமானங்கள் என்ன வேணும்? பேசுறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு, ஒரு ஓனர்கிட்ட கடைசி வரைக்கும் நிலைச்சி வேலை செய்ய, குடும்பத்தை சரியானபடி நடத்த வேணுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் குமாரத்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் ஆடு மாடுகளையும் ஜீவ சந்துக்கள் யாவையும் சம்பாதித்த ஆசி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் தம்பியை விட்டு பிரிந்து வேறு தேசத்துக்கு போனான். அவ்வளோதாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அவ்வளவுதான். இப்போ ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் சுதாரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது பிரயோஜனப்படாதுங்க. ஒரே ஒரு மனுஷன் 10,000 ஆடுகளை வந்து மேய்ச்சிடலாம். செம்மறி ஆடுகளை, வெள்ளாடுகளை மேய்க்க முடியாது. ஆனால் ஒரு மனுஷனை நடத்த முடியாதுங்க. ஒரு சகோதரியை நடத்த முடியாது, ஒரு சகோதரனை நடத்த முடியாது. கேட்க மாட்டாங்க, வான்னா வரமாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஏதேன் தோட்டத்தில் ஒரே ஒரு ஆதாம் இருந்தார். அவன் தனிமையாக இருப்பது நல்லதுன்னு ஒரு லேடியை கொடுத்தார், அவ்வளோதான். தேவன் தான் அவங்களுக்கு போதகராக இருந்தார். தேவன் தான் ஏதேன் தோட்டத்துக்கு வந்து போனார். நடத்த முடிஞ்சதா? சொல்லுங்க, பேசாமல் இருக்கிறீங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இந்த மனுஷனுக்குள்ள வந்து சுயம்னு இருக்கிற வரைக்கும், சுயம் இருக்கிற வரைக்கும் நேரடியாக தேவன் வந்து சொன்னாலும் கூட கேட்க மாட்டாங்க. எல்லா பாவத்தை விட இந்த சுயம்ங்கிறது வந்து கொடுமையான பாவம். சாலமோன்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றார், பாகாலை பின்பற்றாத, அஸ்தரோத்துக்கு மேடைகளை கட்டாத, நீ நேரடியாக முன்னாடி நின்று சொல்றாருங்க. எத்தனை தடவை சொன்னார்? சாலமோன் கேட்டாரா? சாலமோன் முட்டாளா? ஞானவான், அறிவாளி, புத்திசாலி, அதையெல்லாம் தேவனே கொடுத்தார். அப்போ ராஜ்யத்தை கொடுத்த தேவன் சாலமோன் சொல்லி கேட்காதனால சாலமோன் கையிலிருந்து அந்த ராஜ்யத்தை என்ன செஞ்சிட்டார்? பிடுங்கிட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் கொடுப்பாருங்க, சொல்லதை கேட்கலன்னா எடுத்துருவாருங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம்.
எத்தனை பேர் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்கிறாங்க, எத்தனை பேர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்கிறாங்க, எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்று இழந்து போனாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. கணக்கு நம்மளால் எடுக்க முடியாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இந்த சுயத்தை நமக்குள்ளே இருக்கிற சுயத்தை நம்ம அழிச்சிட்டு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் செய்தோம்னா தான் நம்ம நிலைநிற்க முடியும். அந்த தேவ சித்தம் செய்கிறதுக்கு ஆண்டவருடைய வசனம் நமக்கு உதவியாக இருக்கு. ஆண்டவருடைய சொல்லுங்க சோதரம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கடைசி வரையில், நீதிமொழிகள் 4:7 கடைசி வரை, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை என்ன செய்ய சம்பாதித்துக்கொள். கவனிங்க பிரதர், எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நீ எண்ணத்தை சம்பாதிச்சாலும் போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறது இல்லைங்க. வாழ்க்கையில் கண்ணில் காண்றதும் கையில் என்றதும் சாப்பிட்றது உடுத்துறது தான். முடிவில், வாழ்க்கையின் முடிவில் உரனா எடுத்துகிட்டு போக முடியாது யார். இது எல்லாத்தையுமே உலகத்தாரும் சரி தேவனுடைய பிள்ளைகளும் வருகை நாட்கள் இதெல்லாம் விட்டுட்டு தான் போகிறோம் நம்ம. ஆனால் தெய்வத்தை இழந்துட்டு பரலோகத்தை இழந்துட்டு எங்கேயா போகிறது? எங்கே போகிறது? இப்போ ஆண்டவருடைய வசனம் உங்களோட பேசும்போது நீங்கள் அதை பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த உறுதியாக பரலோகத்துக்கு போவேங்கிற அந்த உறுதியை உங்களுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் உருவாக்கிக்கணும். நான் ஊழியம் செய்கிறேன்னு சொன்னால் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாமல் நிற்கிறதுக்கு நான் திராணியான ஆலோசனையோடு இருக்கணும். தேவன் என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவதில் நான் கவனமாக இருக்கணும். எப்படி தேவன் என்னை நம்பி என் கையில் ஊழியத்தை கொடுத்தாரோ, இந்த ஊழியத்தை செய்து நான் மரிக்கும் கடைசி தருவாயில் தேவனே என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை என்னால் இயன்ற மட்டும் நான் செய்திருக்கிறேன். நல்லவைகளை பூரணப்படுத்தி நல்லவைகளால் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த ஊழியத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஜீவனை விடுவேன். ஆண்டவர் எப்படி பிதாவே உம்முடைய கைகளில், அதே போல் நம்ம செய்யணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ ஆண்டவர் உங்களை நம்பி ஆராதனை கொடுத்துருக்கிறார். இது கர்த்தருடைய சபை, சுய ரத்தத்தினால் சம்பாதித்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை நம்பி ஆராதனை செய்யுங்கன்னு சபையை கொடுத்துருக்கிறார். எப்படி அந்த ஆராதனை செய்கிறங்கிறது தான் முக்கியம். குழந்தை பருவத்தில் சரீரம் ஒரு மாதிரி அழகில் இருக்கும், வாலிப பிராயத்தில் ஒரு மாதிரி அழகாக இருக்கும், வயோதிப காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும். தோற்றங்கள் மாறி வரும். தேவன் மாறாதவர், சத்தியம் மாறாதது, வசனம் மாறாதது, கிருபை மாறாதது, தேவனுடைய சமாதானம், அன்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய ஆசீர்வாதம் மாறாத ஆசீர்வாதம். அதை முழுமையாக பெற்றுக்கொள்ளணும். தேவனுக்கு மகிமை. எண்ணத்தை சம்பாதிச்சால் நீ என்ன செய்ய? 111ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் 2வது வரி, 111 சங்கீதம் 111 10ல் 2வது வரி. அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. புத்தி எங்கே நம்ம சம்பாதிக்கலாம்னு சொன்னால், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவரும். கற்பனையை கண்ணில் பார்க்கறது, வாயில் பேசுறது அல்ல, கற்பனையின்படி செய்யணும். அப்போ எப்படி செய்யணுங்கிறத நீங்கள் யூகித்து செய்யணும். தெரியலன்னா என்கிட்ட கேட்டால் வசனத்தின்படி அதை நான் விளக்கம் கொடுப்பேன். இன்றைக்கு சில பேர் கர்த்தரையே மதிக்க மாட்டாங்க. கர்த்தர்கிட்ட ஒரு செல்லு இருந்து ஒரு சிலருக்கு அடித்து பேசினாருன்னா, நம்பர் யார் நம்பரு? ஏசுநாதர் நம்பரா? அதை போடாங்கிட்டு கிடக்கு. இது யார் நம்பரு? டேவிட் ஐயா நம்பரா? அதை போடு, அதை போய் எடுக்காது. வருவாருங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். பிரசங்கி 2ஆம் அதிகாரம்
7வது வசனத்தில் பிரசங்கி 2:7 வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். சாலமோன் சொல்றாரு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும். 25வது வசனத்தில் என்னை பார்க்கிலும் சம்பரணமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? இன்றைக்கி சில தேவனுடைய பிள்ளைகள் 1000 ஜபம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 1000 ஜபம் பரலோகத்தில் கர்த்தருடைய கணக்கில் இருக்கு. ஒரு 500 முறை வேதம் வாசிச்சிருந்தாங்கன்னா அது அங்கே பரலோகத்தில் இருக்கு. ஒரு 2000 ஆராதனை செய்திருந்தாங்கன்னு சொன்னால் அந்த 2000 ஆராதனை பரலோகத்தில் கணக்கு இருக்கும். போகும்போது அதை வச்சு தான் கர்த்தர் நம்மளை கனப்படுத்தி எடுப்பான். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஜெபிக்கணுங்க. மனுஷனை ஏமாற்றலாம், கர்த்தரை யாரும் நினைச்ச முடியாது. யாருக்கிட்டையும் கர்த்தரை நினைச்ச மாட்டார், ஏமாற மாட்டாருங்க. அதனால தான் மரித்தோர் உயிர்த்தெழும் போது அந்த தேவ சரீரத்தோட அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து உயிர்த்தெழுவாங்க. 2 சிறகுகள் இருக்கும். உயிரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வந்து மறுரூபப்படுத்துகிறார். உயிரோடு இருக்கிற அந்த மறுரூபம் ஆகும்போதே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை போல மாறிடும். ஆண்டவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை போல மாறிடும். 2 சிறகுகள் இருக்கும். அவர்கள் தேவதூதரை போல இருப்பார்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம அசுத்தமானதை பார்த்து, அசுத்தமானதை ரசித்து, அசுத்தமானதை பேசி, அசுத்தமான வார்த்தைகளை பேசி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் பாடி மறுரூபம் ஆகாதுங்க, டெட் பாடி ஆகிரும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். உங்கள் நாவை நீங்கள் தாங்க அடக்கணும். உங்கள் எரிச்சலான சிந்தையை நீங்கள் தான் விடணும். வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஆணவ வார்த்தைகளை வந்து அடக்கி கீழ்ப்படுத்தணும். ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி யாக்கோப்பு 1:24 எழுதப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறும்போது மனுஷனுடைய குணத்தை மாற்றி தேவனுடைய குணத்தை கொண்டாந்து, மனுஷனுடைய காரியத்தை மாற்றி தேவனுடைய குணத்தை கொண்டாந்து, மனுஷனுடைய பெருமையை மாற்றி தேவனுடைய தாழ்மையை கொண்டாந்து, மனுஷனுடைய கோபத்தை மாற்றி தேவனுடைய சாந்தத்தை அப்படியே நீங்கள் கர்த்தருக்குள்ளே மாறி வரணும். பழையவைகள்லாம் எல்லாம் புதிதாகின. இப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் என்ன செய்ய? கனம் பண்ண ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய? கண்ட சவனத்தில் அன்பு கூறாவிட்டால் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்கிறார். இருக்கிற சகோதரனை அன்போட பார்த்து அன்போட பேசி, இருக்கிற சகோதரி அன்போட பார்த்து அன்போட பேசுறதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு சொன்னால் தேவனை பார்க்கறதுக்கு எப்படி நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனை பார்க்க எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? சில பேர் வயிறார சாப்பாடு கொடுப்பாங்க, சில பேர் வயிறார சாப்பாடு கொடுப்பாங்க, தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். சில பேர் வயிறு எரிகிற மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க. அதெல்லாம் ஆசீர்வாதம் வரவே வராதுங்க, வரவே வராது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன், கவனிங்க. நான் ரட்சிக்கப்படாத காலத்தில் கல்லாத்துப்பட்டில் எங்களுடைய தோட்டங்கள்லாம் இருக்குது, நிறையா தோட்டம். மலேசியாவிலிருந்து தகப்பனார் வாங்கி போட்டிருந்தார். கொஞ்ச நாள் போய் அங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். பழனிசாமின்னு சொல்லி ஒரு சித்தப்பா அப்பாவுடைய தம்பி இருந்தார். அவர் வெள்ளையம்மான ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணார். அவர் வந்து சொன்னார், அண்ணி தம்பியை கொஞ்சம் நாளைக்கு அனுப்புங்க, புதுசாக மேரேஜ் பண்ணியிருக்கேன், நான் வெளியில் போயிட்டேன்னா என் மனைவி தனியாக இருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு அனுப்பி வைங்க நீன்னு அண்ணன் சம்சாரத்திட்ட வந்து கேட்குறார். அம்மா என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, போப்பா சித்தப்பா கேட்குறாரு, போய் உதவி செய்ய. சரின்ட்டு போயிட்டான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் இவங்க புதுசாக வந்து, நான் சும்மா இருக்க மாட்டேன், கோழி வளர்க்குவேன், வாங்கோழி வளர்க்குவேன், கிணத்துல மீன்களை நல்ல ஜாதி மீன்களை வாங்கி கேணிக்குள்ளே போட்டு அதுக்கு இறையெல்லாம் போடுவேன்,
வழக்கமாக கேணி வந்து ஒரு மீன் பண்ண போல் இருக்கு. இப்போ ஒரு பெரிய சேவல், இப்போ எல்லாம் 2500 சொல்லுவாங்க. அந்த சேவலை அடித்து கிளியர் பண்ணி இந்தாங்கம்மா சமைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தான். தேவனுக்கு மகிமை. சரின்னு வந்து அவங்க சமைச்சாங்க. சமைச்சிட்டு அப்போல்லாம் அந்த வெங்கல கும்பா அப்படி ஒரு மாதிரி இருக்கும், வெங்கல ரவுண்டாக இருக்கும், இப்படி வளைச்சலாக இருக்கும். அந்த வளைவான இதில் வந்து சாப்பாடு போட்டு வச்சு சித்தப்பா கிட்ட தூக்கி வச்சாங்க. அவர் நீ நல்லா வேலை செய்கிறவன், நீ முதல்ல சாப்பிடுன்னு தூக்கி அதை தூக்கி என்கிட்ட வச்சு விட்டாரு. இப்போ தான் நான் ஜெபம் பண்ணுவேன், அப்போ ஜெபம் கிடையாது, வச்ச உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே பார்த்தா உள்ளுக்கு பூரா கரியாக இருக்குது. அட சண்டால முண்டை, இந்த பொம்பளை இப்படி செஞ்சு விட்டாலே இந்த ஆள் என்ன செய்ய போகிறான்னு தெரியல, செத்தமுடா அன்னைக்கு கரியை போட்டு இந்த அம்மா கழுத்தை இருக்கிறான் நம்மளன்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு கொஞ்சம் சித்தப்பா விட்டு தள்ளி போனேன். ஏன்னா திரும்பி பார்த்தாருன்னா என்னடா நோண்ட கரியாவதுன்னு நினைப்பாரு அப்படின்ட்டு. நானும் மெதுவாக சாப்பிட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். அந்த அம்மா அங்கே பாருங்க இப்படிங்குது அப்படிங்குது, நான் என்னென்னமோ பண்ணுது. தேவனுக்கு மகிமை. சரி என்னத்தையும் ஆட்டிக்கிட்டு நானாவா போட்டேன், நீ தானே போட்டேன், நீ என்னத்தை முறிச்சுக்கிட்டு கிடந்தாலும் கிடன்ட்டு திருப்தியாக சாப்பிட்டு கையை கழுவிட்டு போயிட்டான். அப்புறம் இருக்கிறதெல்லாம் வச்சு கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு அவரும் படுத்துட்டு காலையில் டவுனுக்குள்ளே போயிட்டார். டவுனுக்குள்ளே போட்ட உடனே இங்கே தம்பி இங்கே வாடா அப்படின்னாங்க. சரணு போனேன். ஏற்கனவே ஒரு பெரம்பு நல்லா வச்சுருந்துருக்காங்க போட்டுக்கு, தாப்பா போட்டுக்கிட்டு பிடிச்ச நீ வெளுன்னு வெளுக்கிறாங்க. என்னத்துக்குமா அடிக்கிற, சொல்லிவிட்டு அடி, என்ன தப்பு செஞ்சேன், ஏன் அடிக்கிற, என்னது செஞ்சாடா அதனால் அடிடான்னு சொல்லி அடிக்கிறேன்னு சொல்லு, 4 அடி கூட நான் வாங்கிக்கிறேன். ஒன்றுமே செய்யாத ஆளை பிடிச்சி அடித்தேன்னு அந்த பாருமா, பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது. கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் எண்ணி அடக்கம் உன்னால் முடியாது. நிப்பாட்டு, அடிக்காத வலிக்குது அப்படின்னு என்னடா செஞ்சு விடுவேன்னு சொல்லி அப்படி சொல்லிச்சு. தேவனுக்கு மகிமை. அப்படி சடீர்னு கையை பிடிச்சி இப்படி முறுக்குன்னு பாருங்க, குச்சியை விட்டுருச்சு. அதே குச்சியில் அந்த அம்மா வாட்டி நிமித்தி எடுத்துட்டான். கையை நீட்டினா கையில் அடிப்பேன், அங்கிட்டு நீட்டினா காலில் அடிப்பேன், காலில் அடிப்பேன், முதுகில் அடிப்பேன், தொலைச்சிட்டேன் அடிக்கன்றா. எனக்கு ஆத்திரமும் தீரல. சில இடங்களில் காயமாகி போச்சு. நான் சொல்லிட்டேன், சித்தப்பா வந்த உடனே நான் தான் அடித்தேன்னு சொன்னால், அதுக்கப்புறம் நாளைக்கு அவர் டவுனுக்குள்ளே போனால் உன்னை வெட்டியே போட்டுருவேன், நான் கண்டிப்பாக வெட்டி போடுவேன் உன்னை. நான் என்ன காரணம் சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லிக்க. பாத்திரத்துக்குள்ளே கறியை போட்டது யார், நீ. அது நீ செய்த தப்பு. எனக்கு முன்னாடி தூக்கி வச்சது உங்கள் வீட்டுக்காரரு, அது அவர் செய்த தவறு. பசிக்கு சாப்பிட்டவனை போட்டு வெளுக்கிறிய என்ன அர்த்தம்? தேவனுக்கு மகிமை. அடிக்காதரா அடிக்காதான்னு என்ன நான் சொல்ல, அடிக்காதன்னு போது நீ நிப்பாட்டலையே, அப்புறம் நீ சொல்லும்போது நான் எப்படி நிப்பாட்டுவேன்? வாயில் அடிச்சு போடுவேன். வாயை திறந்து சத்தம் போட்டேன்னா வாயிலே அடிச்சு போடுவேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கை வலியாக இருக்குமே விட்டுட்டேன். நான் வெளியில் போய் உட்காந்துருந்தேன். திரும்ப வந்து ஏதாவது அடிக்குமான்ட்டு போனாக்க கொண்டு போடுவேன்ட்டு அதுக்கே ஒரு பயம் வந்துருச்சு. இப்படி பெண்களும் இருப்பாங்க பாருங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மாமன் பார்த்தாக்கா அங்கே இங்கே எல்லாம் இதாக இருக்குது. வந்த உடனே என்ன விலையம்மா, என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு இந்த மாடை போய் பிடிச்சி தண்ணிக்குள்ளான்னு பிடிச்சங்க. அது பிடிச்சி இழுத்ததில் மாட்டு கயிறு காலில் மாட்டிக்கிட்டு தரன்னு என்னை இழுத்து இப்படி ஆகி போச்சுன்னுட்டாங்க. நான் சொல்லிட்டேன், என்ன சொன்னேன்னா உடனே வெட்டியே போடுவேன்னு சொல்லிவிட்டேன். இந்த பையன் வெட்டினாலும் வெட்டி போடுவானான்ட்டு மாட்டு மேலே வழியை போட்டாங்க. அவர் போய் அந்த மாட்டை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். கொடுமையை பாருங்க. என்ன அது தன்னால் நெளியுது பார்க்க தாங்க முடியாமல் அதை போட்டு வெளுன்னு விளக்கு. நாளைக்கு ஒரு வேலைக்கு ஆகாத அந்த மாடு போட்டு தாக்கு அடி. குடும்பம் அமைதியாக இருக்கணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. குடும்பம் என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும். தேவன் பாரபட்சம் உடையவர் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளும் பாரபட்சம் உடையவர்கள் அல்ல. இப்போ நான் கர்த்தருடைய பிள்ளைகள் காணிக்கை பையில் போடுறாங்க, கையில் கொடுக்குறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க.
அந்த ஆள் தண்ணி போடுறாருன்னு எனக்கு தெரியும், தண்ணி போடுறாருன்னு தெரியும். அவர் வந்து என் கையில் காணிக்க கொடுக்க வர்றாருன்னா நீ காணிக்கப்பட்டியில் போட்டுன்னு சொல்லிடுவேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. தேவனுக்கு விரோதமாக வாழ்கிற ஆட்களுடைய காணிக்க கையில் வாங்க மாட்டேன். நான் ஏழையாக இருந்தாலும் கர்த்தருக்குன்னு வாழ்கிற பிள்ளைகள்கிட்ட வாங்கி நான் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். பாருங்கள், எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. அதை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு அள்ளி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், அப்போஸ்தலர் 8:20, பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியினால் இந்த விஷயத்தில் பங்கும் இல்லை பாகவும் இல்லை என்றார். இந்த பிலிப்பு போய் சமேரியாவில் வந்து தேவனுடைய வசனத்தை பேசி அற்புத அடையாளங்களை செய்யும்போது ஜனங்கள் எல்லாரும் தேவ வசனத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாங்க. பிலிப்பு சமரியாவில் வந்து பேசினதுனால ஜனங்கள் விசுவாசித்து வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள்னு சொல்லி அப்போஸ்தலருக்கு தெரிஞ்ச பிறகு யோவானையும் பேதுருவையும் அந்த சமரியா தேசத்துக்கு அனுப்புகிறாங்க. அவங்க வரும்போது அவங்க எல்லாருமே ஞானஸ்தானம் பெற்றிருந்தாங்க. பரிசுத்த ஆவி என்ன செய்யலை, பெறலை. இப்போ பேதுரும் யோவானும் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது கை வச்சு ஜெபம் பண்ண எல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றாங்க. இந்த சமரியாவில் மாய வித்தக்காரனாகி சீமோன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த சீமோன் வந்து இவங்க கை வச்ச உடனே பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு கை தட்டி பாசைகளை பேசுகிறத பாட்டு பணத்தை கொண்டாந்து அந்த மாய வித்தக்காரன் பேதுரு கையில் கொடுக்குறான். இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு எவன் தலையில் நான் கை வைக்கிறேனோ அவனும் பரிசுத்த ஆவி பெறதுக்காக அந்த வரத்தை எனக்கு என்ன செய்யணும், தரணும்னு கேட்குறான். தேவனுடைய வரத்தை பணத்தினால நீ சம்பாதிக்க பார்த்ததுனால உன்னோட உன் பணம் என்ன செய்யட்டும், நாசமாக போகட்டும். உன் இருதயம் கர்த்தருடைய பார்வையில் செம்மையாக இல்லாதனால இந்த காரியத்தில் பங்கும் இல்லை பாவமும் இல்லை. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். காலம் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியை பெறணுங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தீங்கன்னா அது உங்கள் தவறு தான். யாகோர்களும் சரி சகோதரிகளும் சரி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நீதிமொழிகள் 31:16 2வது வரியில், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை என்ன செய்கிறார், நாட்டுகிறார். யாரு? குணசாலியான ஸ்திரீ. யாரு? 10வது வசனத்தில், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கல என்னச்சு உயர்ந்தது பாரு. இந்த குணசாலியான ஸ்திரீ கைகளின் சம்பாத்தியத்தினால திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். ஒரு பெரிய தோட்டம், பெரிய தோட்டம். இந்த சகோதரன் கர்த்தரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இருப்பாருங்க. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த ஏரியாவில் இருக்கிறது தெரியாத அளவுக்கு அமைதியாக இருக்கிறார். அப்படி சாட்சி வாங்கணும், அப்படி சாட்சி வாங்கணும். நம்ம இருக்கிற ஏரியாவில் அக்கம் பக்கம் உள்ளவங்கெல்லாம் ரசிக்கப்படாதவங்களாம் அந்த வேடிக்கை பார்க்குற அளவுக்கு ஒரு சண்டை நம்ம போட்டுறக்கூடாதுங்க. வீட்டுக்குள்ளே அமைதியாக இருக்கிறோம்னு ஆண்டவருக்கு தெரியும். வீட்டுக்குள்ளே சண்டை போடுறோம்னு ஆண்டவருக்கு தெரியும். தொடர்ந்து சண்டை போட்டால் பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார். ஏன்னாக்கா அங்கேயும் போய் சண்டை போட்டுருவோம். சகோதரிகளாக இருந்தாலும் சரி சகோதரிகளாக இருந்தாலும் சரி, சொன்னால் புரிஞ்சுக்கணும், சொன்னால் விட்டுறணும், அமைதியை காக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சொன்னால் கேட்கணும், அமைதியை காத்துக்கொள்ளணும். என்ன சொன்னாலும் கேட்கலன்னா அது நம்ம லாஸ்ட்டாக வந்து புத்திமதியை தள்ளுகிறவன்
தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான் இருக்குது. ஒரு புத்திமதி சொன்னால் உடனே கேட்கணுங்க. தகப்பன் சொன்னாலும் சரி, தாய் சொன்னாலும் சரி, ஊழியக்கார் சொன்னாலும் சரி, ஒரு ப்ரேயர் இருக்க வாப்பான்னா வரணும். என் இஷ்டத்துக்கு நான் இதைத்தான் செய்வேன், கர்த்தரே சொன்னாலும் சரி, ஊழியக்காரே சொன்னாலும் சரி, நான் செய்ய மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன்னா உள்ளே வர்றவங்களுக்கு மட்டும்தாங்க சத்தியம் சொல்ல முடியும். வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வந்தாலும் சத்தியம் சொல்ல முடியாது. ஸ்கூலுக்கெல்லாம் வந்தவங்களுக்கு மட்டும்தான் பாடம் நடத்த முடியும். வாத்தியார் வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வந்து மாணவர்களை உட்கார வச்சு பாடம் நடத்த முடியாது. அது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இந்த உலகத்திலேயே சகல ஜனங்களுக்கும் மிக பிரதானமாக முக்கியமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர். அவருக்கு பிறகு அவருடைய பரலோகம் முக்கியமானது. இந்த ஆண்டவரை பெற்றுக்கொள்ள, இந்த பரலோகத்தை பெற்றுக்கொள்வதற்கு பிரதானமான ஒரு எண்ணம், ஒரு வார்த்தை, ஒரு ஆராதனை, ஒரு ஜீவியம் நம்மகிட்ட இல்லைன்னா பிரயோஜனப்படாதுங்க. நம்ம எப்படி வேணாலும் இது பண்ணலாம், கர்த்தர் கூட சொல்ல முடியாது. சொல்லிட்டார் வசனத்தை, கேட்டு நடக்க வேண்டியது நம்முடைய காரியங்கள். ஒரு வேளை சொல்லுவோமா, கேட்டு நடக்கிறது நம்முடைய காரியங்கள். தேவனுக்கு மகிமை. லூக்காவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். ஸ்தோத்திரம். 16வது வசனத்தில், முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராப்தலினால் 10 ராப்தல். 18வது வசனத்தில், இரண்டாம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, ராப்தலினால் 5 ராப்தல் கிடைத்தது என்றான். 20வது வசனத்தில், வேறொருவன் வந்து, ஆண்டவரே, உம்முடைய ராப்தல் இதை ஒரு சீலையில் வைத்திருந்தேன், வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து. 22ல், அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லிக்கொண்டே நியாயம் தீர்க்கிறேன், எடுக்கிறவென்றும் அறுக்கிறவர் என்றும் அறிந்தாயே, நீ பின்ன ஏன் நீ திரவியத்தை வைக்கவில்லை? வைத்திருந்தால் வரும்போது வட்டியோடு என்று சொல்லி சமீபமாய் இருக்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை கையிலிருந்து எடுத்து 10 ராப்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றார். இப்போ ஆண்டவர் வந்து ஆராதனை செய்ய சொல்லியிருக்காரு. இந்த ஆராதனையிலே ஜெபம் இருக்குது, இந்த ஆராதனைக்குள்ளே விசுவாசம் இருக்குது, இந்த ஆராதனைக்குள்ளே நம்பிக்கை இருக்குது, இந்த ஆராதனைக்குள்ளே பரிசுத்தம் இருக்குது, இந்த ஆராதனைக்குள்ளே தேவசித்தம் இருக்குது, இந்த ஆராதனைக்குள்ளேயே ஆவியோடு ஆராதிக்கிற ஆராதனை இருக்குது. தேவன் கொடுத்ததை நம்ம எப்படி அதை பெருக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு யோசிங்க. பெருக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு யோசிங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இப்போ நீங்கள் சபைக்கு வந்து எவ்வளோ காலம் ஆகுதுன்னு பாருங்கள். ஆரம்ப நாட்களில் நானும் கர்த்தருக்கு விரோதமாக வாழ்ந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் என்னை வேறு பிரித்த போது நான் சபைக்குள்ளே வந்தேன். சபையில் உட்காந்தா எல்லாரும் பாடுறாங்க, எனக்கு சுத்தமாகவே பாட தெரியாது. எல்லாரும் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷை பேசுகிறாங்க. வேதனையாக இருக்குது. என்னடா இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது நமக்கு தெரியலை, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம். இவங்களுக்கு சமமான ஒரு வளர்ச்சி எந்த காலத்தில் நம்ம அடையிறது? ரொம்ப வேதனைப்பட்டேன். தேவனுக்கு மகிமை. சில சகோதரர்களை வந்து திண்டுக்கல் மலைக்கு கூட்டிகிட்டு போய் பாட்டு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு வர சொல்லி அங்கே உட்கார்ந்து பாடல்களை பாட சொல்லி
நானும் ஒரு புஸ்தகத்தை வச்சு அவங்களோட சேர்ந்து பாடி 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 பழகினேன். இப்படி வாரத்தில் 2 நாள் 3 நாள் அங்கே மலைக்கு கூப்பிட்டு போயிடுவேன், பாடல்களை பழகி. அதுக்கப்புறம் பைபிள் வசனத்தை வந்து பைபிள் வாங்கின பிறகு பைபிள் வசனத்தை வந்து ரொம்ப ஆழமாக வந்து வசனங்களை கவனிக்க ஆரம்பித்தான். நீங்கள் ஒரு ஆராதனை செய்கிறதே தள்ளாடி தள்ளாடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் அப்படி இல்லை. கம்பெனியில் வேலை செய்வேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் இருக்கு. எடையப்பட்டியில் வந்து வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு காட்டேஜ் மீட்டிங் இருக்குன்னு அறிவிப்பார் ஐயா. கம்பெனியிலேருந்து எடையப்பட்டிக்கு போயிடுவேன். ஏதாவது ஒரு 4 வசனம் நமக்கு கிடைக்காதா, அங்கே போவேன், போய் பாட்டை பாடுவேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பழகின பாட்டை பாடும்போது பாடுவேன். வசனங்களை சொல்லும்போது கஷ்டப்பட்டு அடுத்தவங்க பைபிளை எட்டி எட்டி பார்த்து லூக்காவா 8ஆம் அதிகாரமா 9வது வசனமா அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தேன். சில சமயத்தில் ஒரு வசனம் 2 வசனம் வாசிக்க ஆரம்பிப்பான். தேவனுக்கு மகிமையுண்டாட். அடுத்து வாரத்தில் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் அங்கே வெள்ளோட்டில் வந்து புஷ்பா ஜோசப் வீட்டில் மீட்டிங் இருக்குன்னு சொல்லுவார். கம்பெனிலேருந்து வெள்ளோட்டுக்கு போயிடுவாங்க.